நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்குக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம பற்றி பேச போகிறோன்னா மார்க்கெட்டோட குவிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் என்ன வந்து ஆகிட்டு இருக்கு, அப்புறமா பிட்காயின் வந்து முக்கியமாக எப்படி வந்து போகலாம் அதை பற்றி பேசலாம். அப்புறமா சில நியூஸ் பற்றி பார்க்கலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டிக் தமிழ் நோடாமல் நோ கிளிக் பண்ணி டேக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பிட்காயினில் ஒன்றும் பெருசாக வந்து ஆகலை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் ஒன்று போயிட்டு தான் இருக்குது. பட் 4 ஹவரில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது பார்க்கும்போது பிட்காயின் இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோவர், அதாவது இங்கே லோவர் ஹைஸ். ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன புல் ஃப்ளாக் மாதிரி கூட தெரியுது இல்லையா. ஸோ இதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்க போகுது. ஸோ இதை பிரேக் பண்ணாமல் திரும்பி லோவர் சப்போர்ட்டுக்கு வந்தாக்கா பார்த்தீங்கன்னா தட் வில் பி வெரி வெரி பேரிஷ்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ வந்து ஒரு சேனலில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சேனல் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ். ஸோ ஹையர் லோஸை பிரேக் டவுன் பண்ணிச்சிங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது டச் ஆச்சு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகிருக்கு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து தான் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிரும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், வால்யூமில் பிட்காயின் மேலே வந்து போக மாட்டேங்குது இல்லையா. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வால்யூமில் பிட்காயின் மேலே போகல. ஸோ ஸ்லோவாக தான், சும்மா தான் அது போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்ன டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்து டம்ப் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 MA கிட்ட ஹோவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிய வருது, ஓகேங்களா. ஸோ இந்த ரீடெஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜோன், அதாவது நான் வந்து நிறையா வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $1,05,700 to $800. ஸோ இந்த ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும். அப்படின்னு இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் விக் இருக்கு இல்லைங்களா, 1,10,700. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 1,12,000 பிரேக் அவுட் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணிடுச்சுன்னா அது வேறு சினாரியோ, அது கண்டிப்பாக ஒரு பெரிய புலிஷான சினாரியோ. ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படின்னு இதை பிரேக் அவுட் பண்ண முடியல தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்ன வந்து ஆகலாமன்ட்டு. ஸோ பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனுக்கு வருது $1,05,700. அதுவும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா இந்த ஒரு ஜோன், அதாவது இந்த ஒரு ரேஞ்ச் லோ. ஸோ இங்கே ரேஞ்சில் தானே போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்ச் லோ வந்து சப்போர்ட்டாக வந்துடும், விச் இஸ் அரௌண்ட் $1,02,500. ஸோ அந்த ஜோன் கிட்ட வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து எப்படியுமே எனக்கு இன்ன வரைக்கும் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த 20 MA பிரேக் டவுன் பண்ணாது. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பிட்காயின் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கேயும் டச்சு. ஸோ அது வந்து 4 ஹவரில் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து எங்கே வருதுன்னா கண்டிப்பாக இந்த 20 MAயோட லைன் கிட்ட தான் வருது இல்லையா. ஸோ அந்த ஜோன் கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து 20 MA கொடுத்துருக்கு. இப்போயுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விக்கா வந்து போகலாம், ஓகேங்களா. ஸோ விக்கா வந்து போகலாம். பட் விக்கா போச்சுன்னா கூட அரௌண்ட் இதே ஜோன், அதாவது 1,00,000 to 5,200, 300. ஸோ இந்த ஜோன் தான் வந்து சுற்றும் தவிர கேண்டில் மோஸ்ட்டாக வந்து இது கீழே வந்து இனிமேல் க்ளோஸ் ஆகாது, அப்படி தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பற்றி பேசலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட்ஸ் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், எத்தீரியம் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக இந்த 200 MA, அதாவது ரெட் லைன்க்குனா மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுமா, அதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ அங்கே மேலே கிட்டத்தட்ட 2,780 கிட்ட வந்து போயிட்டு இப்போ வந்து ஒரு ஹேமராக தெரிய வருது, விச் இஸ் அ இன்வெர்டட் ஹேமர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேமர், இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர். லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே போச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டாலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டாக வந்து மாறி கீழே வந்துருச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே டச் பண்ண போச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணல, ஒரு பேரிஷ் அண்ட் என்கல்ஃபிங்காக க்ளோஸ் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து தேர்ட் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் டாப், செகண்ட் டாப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுமா, அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா தட் வில் பி அ வெரி வெரி புலிஷ் சைன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோன் கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிட தெரியும். இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணிட்டாவே நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து லாங் எடுக்கலாம். ஸோ நான் அதான் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஜோன், அது ஒரு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், சைட்வேஸில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேட் எடுக்கும்போது எங்கேருந்து எடுக்கணும், சப்போர்ட்டில் இருக்கும்போது லாங் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் இருக்க ஷார்ட் பண்ணணும், சப்போர்ட்டில் இருக்கிற லாங் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட்டில் பண்ணணும் இல்லையா. ஸோ கொஞ்சம் லாங் எடுக்கணும்னா கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு லாங் எடுக்கணும், ஷார்ட் எடுக்கணுமா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வச்சு ஷார்ட் எடுக்கணும். பட் ஆஸ் அ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக
எத்தீரியம் வந்து இந்த ஒரு ஜோனை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா இங்கே மறுபடியும் ரீடெஸ்ட், அதாவது 2000 கிட்ட வந்து வரணும். ஸோ அதான் வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? பட் நீங்கள் எப்படி வந்து வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அது எனக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து எத்தீரியம் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஜோனை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸில் நல்ல ஒரு டம்ப் வந்து தெரிய வருது. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ டாமினன்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக டாமினன்ஸில் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா ஒரு சின்ன டபுள் டாப் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிட்டு டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 20 EMA திரும்பி பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போதைக்கு தெரிய வருது. பட் இந்த ஜோன் கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து டாமினன்ஸ் இருக்குது. இதுனா பெருசாக வந்து பம்ப் ஆகலை இல்லையா? ஸோ மோஸ்ட்டாக இந்த ஜோனை அவ்வளோ ஈஸியாக வந்து டாமினன்ஸ் வந்து தாண்டாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு எத்தீரியம் பம்ப் ஆகிடும் அப்படி தான் தோணுது. பட் உங்களோட பீட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், நம்ம வந்து சிஎம்இ வந்து பார்க்கும்போது சிஎம்இயில் அவ்வளோ பெருசாக வந்து கேப் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால். ஸோ தேர் இஸ் நோ கேப் பீன் கிரியேட்டட். ஸோ சிஎம்இ நார்மல் பிட்காயின் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இதில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ கேப் வந்து இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விடி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது லிக்விடி ஹீட் மேப்பு ஃபண்டிங் ரேட்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து சேஞ்ச் கிடையாது. ஸோ ஸ்லைட்டாக பாசிட்டிவ் தான் இருக்குது, பட் அவ்வளோ வந்து பாசிட்டிவ் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஸ்லைட்டாக பாசிட்டிவ் இருக்குது, பட் அவ்வளோ பாசிட்டிவ் இல்லை. லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது அந்த லிக்விடிட்டி வந்து இன்ன வரைக்கும் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ சரிங்க, சாரி திரும்பி அது பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஓகே, லிக்விடிட்டி மேப்பில் பார்க்கும்போது இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது, இங்கே பார்க்கலாம் இல்லையா? ஸோ இது 24 ஹவர்ஸில் மேலே 109,500 கிட்ட, கீழே பார்த்தீங்கன்னா 106,250 கிட்ட. அதே நம்ம வந்து 1 வீக்கில் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 வீக்கில் தான் அதிகமாக லிக்விடிட்டி தெரியும் இல்லையா? ஸோ அது பார்க்கும்போது மேலே அரௌண்ட் 1 lakh, அதாவது 1,11,000 கிட்ட பார்த்தீங்கன்னா 97 மில்லியன் கிட்ட இருக்குது. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா $124 மில்லியன் கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஜோனில் 1,06,100 சேஞ்ச் அந்த ஜோனில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லிக்விட் ஹீட் மேப் காட்டிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில இது வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ ஆல்ட் சீசன் டைனாமிக்ஸ். ஸோ ஆல்ட் சீசன் வந்து ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து ஸ்லோவாக தான் வந்து போகும், ஒரு ஏடியா எல்லா காயின்ஸுமே பம்ப் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி எத்தீரியம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸ்லேருந்து இப்போ பிடிசி எத்தீரியம் இன்வெஸ்டர்ஸ் வந்து புக் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல் காயின்ஸ் வந்து ஃப்ளோ போகும். ஸோ அதுலேருந்து ஆல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து வாபஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து எத்தீரியம் அப்புறமா பிடிசி ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சைக்கிள். ஃபஸ்ட்டு பிடிசி, அப்புறமா பிடிசியோட எத்தீரியம் பேர் வந்து பம்ப் ஆகும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் வந்து இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக போகும். ஏன்னா பிடிசிலேருந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா எத்தீரியம்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எத்தீரியம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் வேறு ஆல்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஓன் அ ஃபேர் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் டே ஆஃப் த பிட்காயின் கான்ஃபரன்ஸ் 2025. ஸோ இது ஆயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ளே தெரிய வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சில அனாலிஸ்ட் வந்து இப்படி 10 to 20% வந்து டம்ப் எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாட்டி வந்து 30% பிட்காயின் டம்ப் ஆச்சு, ஃப்ரம் 70,000 to 49,000. ஸோ அதே தான் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டம்ப்பு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ், 10% அப்படின்னா. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஸோ எது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா we have to be prepared இல்லையா? ஸோ ஒரு பொசிஷன் வந்து நம்ம வந்து வேணும்னா வந்து வச்சுக்கலாம். பட் ஃபோம் ஆகிறது நான் இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜோன் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் ஆகும்போது we can take a trade. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த குவிக் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ நைட்டு பார்க்கலாம் என்ன வந்து மார்க்கெட் வந்து காட்டுதுன்ட்டு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் ஏதாவது பேச்சு வந்து நடந்தாக்கா கண்டிப்பாக அதுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ பார்க்கலாம் என்ன வந்து ஆகுதுன்ட்டு.
இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நம்ம அவசரம் நம்ம டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம் லாக்ஷன் பேசிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப் நீங்கள் அதை பார்த்துக்க. நன்றி, வணக்கம்.